அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையின் முதல் பகுதி. அப்படியானால் கடவுள் தம் மக்களை தள்ளிவிட்டார் என்று சொல்லலாமா? ஒருபோதும் இல்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கடவுள் தன் சொந்த ஜனங்களாக தேர்ந்து கொண்ட இஸ்ரவேல் மக்களை புறக்கணித்து விட்டாரா என்ற கேள்வியை எழுப்பிய புனித பவுல் அவ்வாறு இல்லை என்று அழகான பதிலையும் சொல்லுகிறார். கடவுள் இஸ்ரவேல் மக்களை புறக்கணிக்கவில்லை, மாறாக இஸ்ரவேல் மக்கள் தான் கடவுளை புறக்கணித்தார்கள். எகிப்தின் அடிமை தலையிலிருந்து கடவுள் அவர்களை விடுவித்த நாள் முதற்கொண்டு இஸ்ரவேல் மக்கள் தான் கடவுளை புறக்கணித்து வாழ்ந்தார்கள் என்று சாமுவேலின் முதல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7-8 இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. கடவுள் இஸ்ரவேல் மக்களை தள்ளிவிடவில்லை, மாறாக இஸ்ரவேல் மக்கள் தான் கடவுளை ஒதுக்கி வைத்தார்கள், கடவுளை தள்ளிவிட்டார்கள், கடவுளை புறக்கணித்து வாழ்ந்தார்கள் என்று எரேமியா இறை வாக்கினரின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் இறை வார்த்தையும், எரேமியா இறை வாக்கினரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் இறை வார்த்தையும், எரேமியா இறை வாக்கினரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் இறை வார்த்தையும், ஏசாயா இறை வாக்கினரின் புத்தகம் 1 அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தையும் தெளிவாக நமக்கு சொல்லுகின்றன. ஏன் இஸ்ரவேல் மக்கள் கடவுளை புறக்கணித்து வாழ்ந்தார்கள்? இஸ்ரவேலின் கடவுளை அன்பு செய்து இஸ்ரவேலின் கடவுளுக்கு ஊழியம் செய்து வாழ்ந்தால் கடவுளின் கட்டளைகளாகிய நீதி, இரக்கம், அன்பு இவற்றை கடைபிடித்து வாழ வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் மக்களோ நீதி, இரக்கம், அன்பு இவற்றை கடைபிடித்து வாழ விரும்பவில்லை. எனவேதான் அவர்கள் உண்மை கடவுளை புறக்கணித்து அவர்கள் வேற்று தெய்வங்களை வழிபட்டு ஊழியம் செய்தார்கள். வேற்று தெய்வங்களை வழிபடும் போது அவர்கள் நீதி, இரக்கம், அன்பு இவற்றை கடைபிடிக்க தேவையில்லை. எனவேதான் அவர்கள் கடவுளை புறக்கணித்து அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் அநீதி செய்கிற மக்களாக இருந்தார்கள் என்றும் தீய செயல்கள் செய்கிற மக்களாக வாழ்ந்தார்கள் என்றும் ஏசாயா இறை வாக்கினரின் புத்தகம் 1 அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. மேலும் அவர்கள் கால்கள் தீமை செய்ய விரைந்து ஓடியதாகவும் குற்றமற்ற இரத்தத்தை சிந்த அவர்கள் துடித்ததாகவும் அவர்கள் கைகள் இரத்த பழியால் கரைப்பட்டு இருந்ததாகவும் அமைதி வழியில் செல்லாமல் அவர்கள் அமைதி அற்ற வழியில் சென்றதாகவும் ஏசாயா இறை வாக்கினரின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 3, 7, 8 இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. ஆம் அன்பு சகோதராம், அன்பு சகோதரி, இஸ்ரவேல் மக்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ விரும்பவில்லை. எனவேதான் அவர்கள் கடவுளை புறக்கணித்து வேற்று தெய்வங்களை வழிபட்டு ஊழியம் செய்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் கடவுளை புறக்கணித்தாலும் கடவுள் இஸ்ரவேல் மக்களை புறக்கணிக்கவில்லை. இஸ்ரவேல் மக்கள் தன்னை விட்டு விலகி சென்றாலும் கடவுள் தன்னை விட்டு விலகி சென்ற மக்களை தன்னோடு ஒப்புரவாக்க தான் தேர்ந்து கொண்ட இறை வாக்கினர்களை அனுப்பினார். ஆனால் அவர்களையும் இஸ்ரவேல் மக்கள் கொன்று போட்டதாக தான் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இஸ்ரவேல் மக்கள் செய்த முதல் பாவம் அவர்கள் உண்மை கடவுளை புறக்கணித்து வாழ்ந்தார்கள், உண்மை கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுத்து வாழ்ந்தார்கள். காரணம் அவர்கள் திமிர் பிடித்த உள்ளமும் அவர்கள் பிடிவாத குணமும் என்று இறை வார்த்தைகள் தெளிவாக சொல்லுகின்றன. இரண்டாவதாக, தான் படைத்த ஒவ்வொரு மனிதரும் தனக்கு அஞ்சி தன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றுதான் கடவுள் மனிதர்களை படைத்ததாக சபை உரையாளரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கடவுள் மனிதர்களை ஏன் படைத்தார்? தான் படைத்த ஒவ்வொரு மனிதரும் தனக்கு கீழ்ப்படிந்து நடந்து இந்த உலகிலும் மறு உலகிலும் ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் மனிதர்களை படைத்தார். ஆனால் கடவுள் எந்த நோக்கத்தோடு மனிதர்களை படைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போகும்படியாக இஸ்ரவேல் மக்கள் செயல்பட்டார்கள் என்றுதான் இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, முதலாவதாக இஸ்ரவேல் மக்கள் கடவுளை புறக்கணித்து வாழ்ந்தார்கள், அவருக்கு கீழ்ப்படிய மறுத்து வாழ்ந்தார்கள். இரண்டாவதாக, கடவுளின் திட்டம் இந்த உலகில் நிறைவேற அவர்கள் ஒத்துழைக்கவில்லை. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் அவ்வாறு
அவ்வாறு வாழக்கூடாது. நம் வாழ்நாள் எல்லாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுள் கட்டளைகளை நிறைவேற்றி வாழ வேண்டும். இரண்டாவதாக கடவுளின் திட்டம் இந்த உலகில் பூரணமாக நிறைவேற நாம் ஒத்துழைத்து வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்பு சகோதராம், அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அவரை அன்பு செய்து வாழ்வோம். அவர் திட்டம் இந்த பூமியில் நிறைவேற பூரணமாக நாம் செயல்படுவோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்கள், எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழக்கூடாது என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. டேடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்ந்து இந்த உலகில் உம்முடைய திட்டம் பூரணமாக நிறைவேறும்படியாக நாங்கள் செயல்பட்டு இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும் போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து, அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.